வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடத்துல நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். ஸோ மொத்த மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண். இப்போ கெமிஸ்ட்ரி 70 மார்க் தான் எக்ஸாம் நடக்கும். 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டு, 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஃபஸ்ட்டு 15 1 மார்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ 15 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்பாங்க, இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்கை நல்லா படிச்சுட்டு போங்க. மெயினாக புக் பேக்லேருந்து 10 1 மார்க் கேட்பாங்க. ரிமைனிங் 5 மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் பேக் நல்லா தரவு கொண்டு போயிருங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே எழுதி பாருங்கள். ஸோ நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனுக்கு ரிலேட்டடாக ஆல்டர்னேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் எழுதுனா 3 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி ஸ்லோ லேண்டர்ஸ் வந்து நல்லா படிங்க. ஸோ மெயினாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக இதில் என்னென்ன 2 மார்க் கேட்டிருக்காங்க, என்னென்ன 3 மார்க் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து எல்லாத்தையுமே நல்லா படிச்சுட்டு போங்க. மெயினாக கம்பல்சரி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த கொஷின் பேப்பரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கவும், வினா எண் 24க்கு கட்டாய விடையளிக்கவும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 24 கம்பல்சரி 2 மார்க்கில் சலவைத்தூள் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? ஹவ் இஸ் ப்ளீச்சிங் பவுடர் ப்ரிப்பேர்டு? கீழ்காணும் தனிமங்களில் டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி என வகைப்படுத்துக. டங்ஸ்டன், ருத்தீனியம், புரோமித்தியம், ஐன்ஸ்டீனியம். கிளாசிஃபை த ஃபாலோயிங் எலமெண்ட்ஸ் இன்டு த டி பிளாக்ஸ் அண்ட் எஃப் பிளாக்ஸ் எலமெண்ட். டங்ஸ்டன், ருத்தீனியம், புரோமித்தியம், ஐன்ஸ்டீனியம். CrCl2 6H2O என்ற மூலக்கூறு வாய்ப்பாட்டினை கொண்ட அணைவு சேர்மத்தின் ஏதேனும் 2 நீரேற்ற மாற்றியங்களை எழுதுக. ரைட் எனி 2 hydrate isomerase of complex within molecules formula CrCl3.6H2O. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நொறுங்கி பொதிந்த கோளங்களின் எண்ணிக்கை 6 எனில் உருவாகும் எண்முகி மற்றும் நான்முகி வெற்றிடங்கள் எண்ணிக்கையினை கணக்கிடுக. If the number of close packed in spheres in 16, calculate the number of octahedral for void for ins tetrahedrals of voids for generated. அடுத்து பார்த்தீங்கன்னா லூயி அமிலங்கள் மற்றும் காரங்கள் என்றால் என்ன? ஸோ ரொம்ப முக்கியமான 2 மார்க்கு. இது நல்லா தரவை படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக பப்ளிக் கேட்பாங்க. ஒவ்வொன்றிற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக. வாட் ஆர் லூயிஸ் ஆசிட் பேஸ்? கிவ் ஆன் எக்ஸாம்பிள் ஈச். வெண்ணெயில் காணப்படும் பிரிகை ஊடகம் மற்றும் பிரிகை நிலைமையினை எழுதுக. Write the dispersal pace of dispersion medium in butter. ரோசன்மண்ட் ஒடுக்க வினையில் பயன்படுத்தப்படும் வினைவேக மாற்றியின் பெயரை குறிப்பிட்டு அதன் முக்கியத்துவத்தை எழுதுக. Name the catalyst used for ரோசன்மண்ட் reductions and state the importance. குளோரோபிக்ரின் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? How is chloropicrine prepared? ஸோ குளோரோபிக்ரின்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி 2 மார்க் 3 மார்க்கில் கேட்குறாங்க. நல்லா படிங்க. ஈத்தரின் பிணைப்பு கோணம் நான்முகி கோணத்தை விட சற்று அதிகம் ஏன்? Why is carbon bond is angle slightly for greater than for tetrahedral bond angle. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 மார்க்கு. 3 × 6 × 3 18. ஏதேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். வினா எண் 33 கட்டாய வினான்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா குரோமல் குளோரைடு சோதனை எழுதுக. ரைட் த குரோமல் குளோரைட் டெஸ்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறமற்றதை விளக்குக. ஹெண்டர்சன் சமன்பாட்டை வருவி. ஸோ ஹெண்டர்சன் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டிரைவ் த ஹெண்டர்சன் ஈக்குவேஷன். உலோகங்கள் எவ்வாறு எதிர்முனை பாதுகாப்பு முறையினை பயன்படுத்தி அரித்தலிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது? How are the metals protected from the coercions by the cathodic protection method? பின்வரும் கூழ்ம துகள்களின் வடிவங்களை குறிப்பிடுக. AS2S3 நீல நிற கோல்டு கூழ்ம கரைசல், டங்ஸ்டன் அமில கூழ்ம கரைசல். Mention the shapes of following colloidal particles. AS2S3 blue gold salt, tungstenic acid salt. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார்மிக் அமிலம் டாலன்ஸ் காரணியினை ஒடுக்கிறது. ஆனால் அசிட்டிக் அமிலம் டாலன்ஸ் காரணியை ஒடுக்குவதில்லை. காரணம் கூறு. ஸோ ரீசன், கிவ் த ரீசன் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க கெமிஸ்ட்ரியில். ஃபார்மிக் ஆசிட் ரெடியூஸ் த டாலன்ஸ் ரியேஜன், வேர் வாஸ் அசிட்டிக் ஆசிட் ஜஸ்ட் நாட் ரெடியூஸ்டு, கிவ் ரீசன். புரோட்டீனின் அமைப்பை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளது விளக்குக. How are the proteins classified based on the structure? Explain. உணவு கூட்டு பொருட்களினால் உண்டாகும் நன்மைகள் ஏதேனும் 3 கூறுக.
ஸ்டேட் எனி 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ஃபுட் அடக்டிவிட்டிஸ். அலுமினியத்தில் இருந்து தாலியம் வரை அயனியாக்கும் என்தால்பி குறைவானது, மிக குறைந்த அளவே மாறுபடுகிறது, ஏன் என்று விளக்குக. There is only marginal difference in decrease for ionization enthalpy for aluminum, thallium. Explain why. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய எந்த 5 மார்க் ஸ்கிப் பண்ணாதீங்க. இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்த அதிகமாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும். 5x5 25. புல தூய்மையாக்கல் முறையினை விவரிக்கவும் அல்லது சங்கிலி தொடராக்க நிகழ்வதற்கான ஏதேனும் 2 நிபந்தனைகளை எழுதுக. கண்ணாடி பாட்டில்களில் HF சேமிக்க இயலாது, ஏன்? எக்ஸ்பிளைன் ஓசோன் ரிஃபைனிங் ப்ராசஸ். ரைட் எனி 2 conditions of catenations. Why HF cannot be stored in for glass bottles? Why HF cannot stored in glass bottles? சல்பியூரஸ் அமிலம் மற்றும் மேஷல் அமிலத்தின் மூலக்கூறு வாய்ப்பாட்டினை எழுதி அவற்றின் வடிவமைப்பினை வரைக. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் அணைவு சேர்மத்தின் IFC பெயரினை எழுதுக. அணைவு சேர்மத்தின் காந்த பண்பு மற்றும் காந்த திருப்பு திறனை கணக்கீடு. ஃப்ராங்கல் குறைபாடு பற்றி குறிப்பு வரைக. Write the molecular formula and draw the structure of sulfurous acid and Marshall's acids. அடுத்து பார்த்தீங்கன்னா calculate the magnetic moment of magnetic properties. Write a note of Franklin effect அப்படின்னா defect. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விளைபொருள் கொண்ட முதல் வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட வினைவேக விதியினை வருவிக்க அல்லது கீழ்காணும் பொருட்களின் pH மதிப்பை எழுதுக. வினிகர், கடுங்காப்பி, சமையல் சோடா, சோப்பு நீர். ஒரு மின்கடத்தி கலனில் உள்ள 2 பிளாட்டினம் மின்முனைகளுக்கு இடைப்பட்ட தூரம் 1.5 சென்டிமீட்டர். ஒவ்வொரு மின்முனையின் குறுக்கு பரப்பு 4.5 சென்டிமீட்டர் என்க. 0.5 எண் மின்பகுளி கரைசலுக்கு காந்தப்புலத்தை பயன்படுத்தி கண்டறியப்பட்ட மின்தடை மதிப்பு 15 ஓம் எனில் கரைசலின் நியம கடத்துத்திறன் மதிப்பை காண்க. Derive the integrated law of first order of reaction A product. Write the pH value of following substance: vinegar, black coffee, baking soda, soapy water. A conductivity cell has 2 platinum electrodes and separated by the distance of 1.5 centimeters and across the sectional area of each electrolyte in 4 centimeter. Using this cell is a resistance 0.5 centimeter electrolyte in solution was measured for the 15 ohms of find out the specific conductance of in solution. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேதி புறப்பரப்பு கவர்தல் மற்றும் இயற்பியல் புறப்பரப்பு கவர்தலுக்கு இடையே உள்ள வேறுபாடுகள் ஏதேனும் 3 தருக. அடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பர் உறவூட்டல் அதாவது வல்கனைசேஷன் என்றால் என்ன? ஃபீனாலின் இணைப்பு வினையினை தருக. கிரிக்னாய்டு காரணியினை பயன்படுத்தி கீழ்கண்டவற்றை எவ்வாறு தயாரிப்பாய்? ப்ரொப்பைன் 1 ஆல், ப்ரொப்பைன் 2 ஆல். கிவ் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் கீமோசார்பிஷம் அண்ட் பிசியோசார்பிஷம். வாட் இஸ் வல்கனைசேஷன்? Give the Kaplan reactions of phenol. How will you prepare the following using the Grignard reaction? Propane 1 all, propane 1 2 all. Okay, next பார்க்கலாம். ஃபார்மலின் என்பது யாது, அதன் பயன் யாது? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளைகோசிட்டிக் பிணைப்பு என்றால் என்ன? குளுக்கோஸில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேம்பர்க் பிணை என்றால் என்ன விளக்குக. ஏ மற்றும் பி இணை கண்டறிக. வாட் இஸ் ஃபார்மலின்? வாட் இஸ் யூசஸ்? வாட் இஸ் கிளைகோசிட்டிக் லிங்கேஜ்? வாட் இஸ் கேம்பர்க் ரியாக்ஷன்? எக்ஸ்பிளைன். ஐடென்டிஃபை ஏ அண்ட் பி. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கிறத நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ அனுப்பிட்டு தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன புக் பேக் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும், என்னென்ன இன்டீரியர் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த கொஷின் பேப்பர் நல்லா படிச்சுட்டு போங்க. இதில் இருந்தால் கேட்பாங்க. தேங்க்யூ.